முதல்வர் விஜய் குறித்து அவதூறாக பேசியதாக விளாத்திக்குளம் திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் கைது செய்யப்பட்டுள்ளார். கோவில்பட்டியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் முதல்வரை மிரட்டும் வகையிலும் அவதூறாக பேசியதாகவும் மார்க்கண்டேயன் மீது புகார் அளிக்கப்பட்டது. அதன் பேரில் அவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். அவர் மீது மிரட்டல் விடுத்தல், பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தல், வெறுப்புணர்வை தூண்டுதல் ஆகிய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயனின் கைதுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள அக்கட்சியின் தலைவர் மு.க.ஸ்டாலின், தமிழ்நாட்டில் நடைபெறுவது சட்டத்தின் ஆட்சியா அல்லது சாத்தானின் ஆட்சியா என்று வினவியுள்ளார். கைது செய்யப்பட்டுள்ள எம்எல்ஏ அவரது வழக்கறிஞரை சந்திக்க அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதாகவும் அவருக்கான மருந்துகளை வழங்க சென்றவர்கள் தடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ள அவர், எம்எல்ஏவின் அடிப்படை சட்ட மற்றும் மனித உரிமைகள் மறுக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். மைதானத்தில் மாத்திரை அரைத்த அமைச்சர் மீதும் சொந்த கட்சி பெண் உறுப்பினரின் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்குமே நடவடிக்கை எடுக்க வக்கற்ற தாவேக அரசு அரசியல் விமர்சனங்களுக்கு மட்டும் அலறி துடித்து கைது செய்வது ஏன் என்று வினவியுள்ளார். காவல்துறையினர் சட்டப்படி செயல்படாவிட்டால் பின் விளைவுகளை சந்திக்க நேரிடும் எனவும் திமுக தலைவர் எச்சரித்துள்ளார். விளாத்திக்குளம் திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் அராஜகமான முறையில் கைது செய்யப்பட்டிருப்பதாக அக்கட்சியின் துணை பொதுச் செயலர் கனிமொழி கண்டனம் தெரிவித்துள்ளார். விமர்சனங்களை எதிர்கொள்ள முடியாமல் தொடர்ந்து திமுகவினர் மீது காவல்துறையை ஏவி அடக்கிட பார்க்கும் தாவேக அரசுக்கு ஜனநாயக வழியில் தக்க பாடம் புகட்டப்படும் எனவும் அவர் கூறியுள்ளார். எம்எல்ஏ மார்க்கண்டேயனை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் எனவும் கனிமொழி வலியுறுத்தியுள்ளார். விளாத்திக்குளம் எம்எல்ஏ மார்க்கண்டேயன் கைது முறையாக நடைபெறவில்லை என்று கோவில்பட்டி திமுக எம்எல்ஏ கருணாநிதி குற்றம் சாட்டியுள்ளார். தாவேக அரசின் மிரட்டலுக்கு தாங்கள் அஞ்ச மாட்டோம் எனவும் தெரிவித்தார். கூட அனிதானம் பண்ணாங்க, இவங்களை பண்றாங்க, மிரட்டல் பண்றாங்க. இந்த மிரட்டலுக்கெல்லாம் நாங்கள் ஆசிரியர் கிடையாது. உங்களுக்கு தெரியாத திமுக பத்தி நீங்க எங்களை நீங்க என்ன பண்ணாலும் நாங்க இதை விட்டு என்ன செய்ய முடியுமா தெரிஞ்சுக்கிடாம பண்றாங்க. அவங்க கட்சியில் இப்படி யாரும் இருப்பாங்களோ எங்களுக்கு தெரியல. எங்களை பொறுத்தவரை நீங்க என்ன வேணாலும் நாங்கள் இப்படித்தான் இருப்போம். எங்க உயிர் இருக்க தண்டியும் இவங்களுடைய செயல்பாடுகளை மடங்குற ஆள் கிடையாது. சந்திக்கிறத பார்ப்போம். எதுவுமே முறை கிடையாதுங்கிறது உங்களுக்கு தெரியும். ஒரு எம்எல்ஏ பண்ணணும்னா சபாநாயகர்கிட்ட அனுமதி வாங்கணும். அதை கொடுத்தா பிறதான் பண்ணணும். கோயில்பட்டியில பேசுறத தூத்துக்குடியில கேஸ் போட போறாங்களா? இப்படித்தான் சட்டம் இருக்குங்கிறத பாத்துக்கோங்க. தாவேகவுக்கு செல்ல மறுப்பதால் திமுக எம்எல்ஏக்கள் கைது செய்யப்படுவதாக அக்கட்சியின் அமைப்புச் செயலர் ஆர்.எஸ். பாரதி குற்றம் சாட்டியுள்ளார். எம்எல்ஏ மார்க்கண்டேயன் மீதான வழக்கை சட்டப்படி சந்திப்போம் எனவும் அவர் கூறியுள்ளார். மற்ற கட்சியில் எம்எல்ஏங்களாம் போய் சேர்ந்துட்டாங்க. 7 பேரோ 6 பேரோ சேர்ந்துருக்காங்க போல. இன்னும் போறதா சொல்றாங்க. ஆனால் திமுகவில் இருந்து யாரும் போகாதனால இவர்கள் மீது வழக்கு போடுவோம், இப்படியெல்லாம் பண்ணுவோம் என்று சொல்கிறார்கள். நாங்கள் நீதிமன்றத்தை நம்பிக்கை வைத்திருக்கக்கூடியவர்கள். ஆகவே சட்ட ரீதியாக அதை சந்திப்பதற்கு திமுக தயாராக இருக்கிறது. எத்தனை பேரை வைக்க முடியும் இந்த அரசாங்கம்? 2 பேரை வச்சுட்டீங்க. இதே மாதிரி எல்லாம் தொடர்ந்து அதாவது கைதின்னா ஒரு பயம் இருக்கணும். அந்த பயம் தெளிஞ்சிருச்சுங்க அப்புறம் எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருவாங்க. சட்டம் ஒழுங்கு கெடும். இதெல்லாம் பக்கத்தில் இருக்கிற அதிகாரிகள், ஏற்கனவே அனுபவம் உள்ளவர்கள் ஆட்சிக்கு சொல்லணும். திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் பேச்சு தொடர்பாக திமுகவினரை அமைச்சர் வன்னியரசு விமர்சித்துள்ளார். முதல்வர் விஜயின் எலும்புகளை உடைப்பேன் என்று மார்க்கண்டேயன் பேசியுள்ளதாக கூறியுள்ள அவர், முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனும் முதல்வர் குறித்து அவதூறாக பேசுவதை வாடிக்கையாக வைத்திருப்பதாக தெரிவித்துள்ளார். இவர்களை தவிர பலரும் மிக மோசமான தாக்குதல்களை தொடுத்து வருவதாக குறிப்பிட்டுள்ள அவர், ஆட்சி அதிகாரத்தை தனிநபர் வளர்ச்சிக்கான வாய்ப்பாக கருதி வந்ததால் தோல்வியின் விரக்தியில் அநாகரிகமாக செயல்படுவதாக சாடியுள்ளார். முதல்வருக்கு எதிராக வன்முறையில் ஈடுபடுவோம் என்று பேசிய மார்க்கண்டேயன் மீது சபாநாயகர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ள வன்னியரசு, எலும்புகள் எல்லோருக்கும் உண்டு என்பதை நினைவுபடுத்த விரும்புவதாகவும் கூறியுள்ளார். கைது செய்யப்பட்ட திமுக எம்எல்ஏவை சந்திக்க அனுமதிக்காததால் சாலை மறியலில் ஈடுபட்ட முன்னாள் அமைச்சர் கீதா ஜீவன் கைது செய்யப்பட்டுள்ளார். கைதான எம்எல்ஏ மார்க்கண்டேயனிடம் தூத்துக்குடி எஸ்பி அலுவலகத்தில் வைத்து காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். அப்போது அவரை சந்திக்க வந்த முன்னாள் அமைச்சர்கள் கீதா ஜீவன் மற்றும் அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. இதனையடுத்து அவர்களும் திமுகவினரும் காவல்துறையினரிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து கீதா ஜீவன் தலைமையில் சாலை மறியலிலும் ஈடுபட்டனர். இதனையடுத்து கீதா ஜீவன் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டனர். சுகர் இருக்கு, பிரஷர் இருக்கு, முதுகுவலி இருக்கு, எல்லா பிரச்சனையும் இருக்கிறவரை இப்படி அடக்கி வச்சுட்டு எங்களை பார்க்க விட மாட்டேங்காங்க. அதுவும் போலீஸ் அராஜகம். எங்கேயோ மேல இருந்து உத்தரவு வரணும் போல கரெக்டா தெரியுது.
இவங்க எல்லாமே கையாளாதவங்களா இருக்காங்க. யாருமே முடிவெடுக்க முடியல இங்க யாருமே. கூட வழக்கு போடல. எம்எல்ஏ மேல பாலிய வன்கொடுமை வழக்கு இருக்கு. இன்ன வரைக்கும் வழக்கு போடல. அவரை விசாரிக்கல. ஒண்ணுமே பண்ணல. அப்ப அவங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா? மந்திரியா இருக்கிற யாதவ் அர்ஜுனா பேசினாரு. முட்டாள் முதலமைச்சர் எங்க முதலமைச்சர் சொன்னாரு. அன்னைக்கு கைது பண்ணமா? அன்னைக்கு 42 பேரை இதாகி போய் இறந்து போன ஓடி வந்து திருச்சி விமானத்தில் ஏறினாங்க. அன்னைக்கு கைது பண்ணமா? இது ரொம்ப நாள் ஓடாது. அதிகபட்சமானா 4 மாசம் இந்த ஆட்சி இருக்கும். அதுவரை தான் இந்த காவல்துறை ஆட முடியும். எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணுங்க. உங்களை நான் தாவேக்காவில் சேர்த்து எல்லாம் செய்யறேன்னு சொன்ன டிஎஸ்பி தான் இப்ப இடுப்பை பிடிச்சு இழுத்தது.